லைஃப்ல வந்து இந்த மாரி ஒரு இடத்துல வந்து நான் தான் பெரிய ஆளு அப்படிங்கிறத விட்டு, ஃபேமிலிக்குள்ள வந்து ரொம்ப சிம்பிளா இருக்கிறது ரொம்ப முக்கியமானதுன்னு நினைக்கிறீங்களா? நம்முடைய கண்டிப்பா, கண்டிப்பா. இப்போ என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது செல்வா சார் டாப் டைரக்டர். நான் ஒரு நார்மல் மிடில் கிளாஸ் பொண்ணு. திருப்பதிலேருந்து வந்து நடிக்கிறேன். ஸோ அப்போ கூட அவர் நான் பெரிய டைரக்டர்ன்னு ஒரு திமிர்ல இல்ல. அவருக்கு புடிச்ச ஒரு பொண்ணா, எனக்கு வந்து அ புரியிற மாரி, அவங்க கூட அந்த லைஃப் சேர்ந்து முன்னுக்கு போற மாரி, அவர் என்ன கன்வின்ஸ் பண்றது, என்ன அ பாதுகாத்துட்டு அந்த சினிமா ஃபீல்ட்ல அவர் கொண்டு வந்தது நீங்க பார்த்துட்டே இருக்கீங்க. அதுக்கப்புறம் எனக்கு வாய்ப்பு வந்தது. நான் சக்சஸ் ஆயிட்டேன். ஸோ ஹீரோயினா பிஸி ஆயிட்டேன். அப்புறம் பொலிட்டிஷியன் ஆகும்போது எப்பவுமே செல்வா ஈகோவா எடுக்கல. அதே நேரத்தில நான் கூட நான் பெரிய ஆள் அவரோட நானும் எப்போ திமிரு காட்டல. அதான் நான் சொன்னேன். ஒருத்தர் ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி விட்டு குடுக்கணும்னு சொல்லிட்டு. ஏன்னா இது எல்லாமே டைம் ஆஃப் இதில தான் ஒருத்தர் ஒரு ஒரு வாட்டி அவருக்கு சக்சஸ் வந்தது, ஒரு வாட்டி எனக்கு வந்தது. இது வந்து சாஸ்வதம் கிடையாது. அதுக்காக நம்ம வந்து திமிர் காமிச்சோம்னா, ஃபேமிலில வந்து அந்த லவ் அண்ட் அஃபெக்ஷன் இருக்காது. ஸோ செல்வா கிட்ட தான் நான் அது கத்துக்கினேன். ஸோ எவ்வளோ பெரிய ஆளா இருந்தாலும், கடவுள் குடுத்த வாய்ப்ப நம்ம அது சந்தோஷப்படணும். பெருமைப்படணும். அவ்வளோதான் திமிரு எடுக்கக்கூடாதுன்னு எனக்கு